عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் நாம் ஃபிக்ஹ் வகுப்பை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஃபிக்ஹ் வகுப்பு என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள சட்டதிட்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு. நாங்கள் ஏற்கனவே 50 தொடர்களாக அகீதா வகுப்பை படிச்சிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை முதல் ஈமான் சம்பந்தப்பட்ட அனைத்து அம்சங்களையும் அக்குவேராக அணிவேராக குர்ஆன் சுன்னாவிலிருந்து பார்த்துருக்கிறோம். இஸ்லாத்துடைய அடிப்படைகளில், இஸ்லாத்துடைய தூண்களில் 5 நிறுவப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். முடியன் இஸ்லாம் அலா ஹம்சி, இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லாஹ் இலா இல்லல்லாஹ் என்று வரக்கூடியது. அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் ஷஹாதா பண்ணுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை நிலைநிறுத்துவது, நோன்பை நாங்கள் பிடிப்பது, சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவது என்று அந்த 5 மீது தான் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்குது. அதில் இந்த ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லக்கூடிய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்ற இந்த அடிப்படையிலிருந்து உருவாக்கப்பட்ட அகீதாவை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம். 9 தொடராக பார்த்தது இந்த இஸ்லாத்துல கடமைகளில் முதலாவது. அப்போ அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எப்படி நம்பணும், ரசூலை பற்றி எப்படி நம்பணும், இறை தூதர்கள் என்றா யாரு, வானவர்கள் என்றா யாரு, வேதங்கள் என்றா யாரு, இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ 2வது என்ன, தொழுகையை நாங்கள் நிலைநாட்டணும். ஷஹாதா பண்ணிட்டோம் வேண்டா, அல்லாவை நாங்கள் நம்பிட்டோம் வேண்டா, முகமது நபி அவர்களை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம் வேண்டா, அடுத்ததாக ஒருவருக்கு என்ன கடமையாகும், தொழுகை கடமையாகும். அந்த வரிசையில தான் அகீதாவை முடித்த பிறகு ஃபிக்ஹ் சட்டங்களுடன் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறோம். அந்த தொடர் கண்டெக்ஸ்ட் எப்படி வருதுன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அப்போ இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅர் ராகிஈன், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை நிறைவேற்றுங்க, ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அகீமுஸ் ஸலாத்த என்று சொல்லக்கூடியது குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல வந்திருக்குது. கிட்டத்தட்ட பலவிதமான வடிவங்கள்ல நீங்க தொழுகையை நிலைநாட்டணும், தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்தை நிறைவேற்றணும் என்ற இந்த சொல், இந்த 2 கட்டளைகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடியதாக கிட்டத்தட்ட 17 தடவைகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நோம்பு பிடிங்க, நோம்பு பிடிங்கன்னு சொல்லி எத்தனை வசனம் இருக்குது குர்ஆன்ல? 2 வசனம். 2வது அத்தியாயத்துல 183 184 நோம்பு கடமையாக்கப்பட்டதை பத்தி சொல்லுது. 2வது அத்தியாயத்துல 185வது வசனம் திரும்ப வந்து நோன்பை நீங்க கடைப்பிடிக்கணும் என்று வருது. தொழுகையை பொறுத்த அளவுல 17 தடவை சொல்லப்பட்டது என்று சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான் நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப அந்த வணக்கத்தை நாங்க வெளிப்படுத்தணும், வணக்கத்தை நாங்க நிறைவேற்றணும். அந்த வணக்கங்கள்ல தலையாய வணக்கமாக இருக்கக்கூடியது தொழுகை தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு கட்டளையை போடுறான். ஒரே விஷயத்தை நாங்க வீட்டில் எங்களோட பிள்ளைகளுக்கு கட்டளை போட்டா, அப்படி பண்ணாதே, இதை பண்ணாதே, இப்படி செய்யாதே, இப்படி செய்யணும், ஒரே விஷயத்தை நாங்கள் ஏன் சொல்லுவோம்? அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றுன்றதுனால தானே. உதாரணமாக சொல்றதா இருந்தா, ஒரு சிறுவர் இருந்தார் வீட்டுக்குள்ள, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து சுவிட்ச் பாக்ஸ்க்கு பக்கத்துக்கு போனா
என்ன சொல்லுவோம்? பக்கத்துக்கு நெருங்கினாலே சுவிட்ச் பாக்ஸ்ல கையை வச்சிடாதே, திரும்ப அந்த பக்கத்தால போனாலும் சுவிட்ச் பாக்ஸ்ல கையை வச்சிடாதே, திரும்ப திரும்ப சொல்லுவோமா இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நாங்க கூடுதலான கவனம் செலுத்துற நேரத்துல ஒரே கட்டளையா இருந்தாலும், அது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட கட்டளையா இருந்தாலும், மீண்டும் மீண்டும் அந்த கட்டளையை பிறப்பிக்கின்ற தன்மைகள் கிட்ட இருக்குது. அது தடையா இருந்தாலும் சரி, ஏவலா இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக காலையில எழும்பின உடனே பல்ல துளக்கு எதனாலும் சொல்லுவாங்க. ஏன்னா பல்லு தீட்டுறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை தானே. பல்ல துளக்கு பல்ல துளக்கு என்று சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? அப்ப கட்டளைகள் ஏவுவது என்பதும் தடைகள் என்பதும் அதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து மீண்டும் 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 என்ன செய்யப்படும்? பிறப்பிக்கப்படும் என்பதை நாங்க எங்களுடைய இயல்பான வாழ்க்கையில புரிஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இந்த தொழுகை சம்பந்தமா சொல்றதா இருந்தா பலவிதமான வடிவங்கள் அவர் தேடி பார்த்த வகையில் ஒரு 17 தடவை வருது. பல இதை விட எண்ணிக்கை கூடலாமே தவிர குறையாது. அப்ப பல தடவைகள் தொழுகை நிலைநாட்டுங்க தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்றதா இருந்தா அல்லாஹ் ஏனைய கடமைகளையும் கடமையாக்குறான். அதை எல்லாத்தையும் விட பல மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொழுகை என்ற கடமையை நிறைவேற்ற சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தொழுகை கடமையோட முக்கியத்துவம் விளங்குது. ஆனா நம்ம சமூகத்தில் உள்ளவங்களும் இதை புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் 72 கூட்டம் இல்லை 72,000 கூட்டம் வந்தாலும் தொழணும் என்றதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கூட்டங்களை தவிர, வழிகட்ட பிரிவுகளை தவிர பெரும்பாலானவர்கள் தொழணும் என்றது எந்த அளவுக்கு என்று சொன்னா, தொழுகையில முத்தி போய் ஒரே இரவுல 1000 ரக்காத் தொழுத பெரியாரெல்லாம் சொல்லி கதைகளை கட்டி விட்டு தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க. தொழுகையிட கடமையும் உபரியான வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் இந்த சமூகத்தில் உள்ளவங்க கிட்ட விதைக்கப்பட்டிருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. யாரா இருந்தாலும் தொழணும் என்றதை வலியுறுத்துவாங்க. ஒரு இயக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, தொழுகைக்கு மக்கள் அழைப்பதற்காகவே முழு நேர பணியாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நல்ல பணி அது. மக்கள் தொழுகையில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்தால் அவங்கள போய் சந்தித்து தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, உங்களோட வாழ்க்கையில தொழுகையை ஏற்படுத்திக்கோங்க என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட விஷயம் எங்க ராங் ஆகுதுன்னு சொன்னா, அவங்க தொழுகையை ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி ஒரு சிஸ்டம் உருவாக்கி அந்த சிஸ்டத்தை தாண்டி போக மாட்டாங்க. அப்ப அந்த சிஸ்டம் விதத்தான சிஸ்டமா மாறிடும். அதுல சிஸ்டம் இப்படிதான் பண்ணணும், 2.5 மணித்தியாலம் தான் பண்ணணும், இப்படிதான் அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டணும், கஸ்து என்ற முறையில தான் பண்ணணும் என்ற மாதிரி சொல்லி வரும்போது, அது ஒரு புதுசா உருவாக்கின ஒரு சிஸ்டம் மாதிரி வரும்போது, அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் இல்லாத நிலையில வரும்போது, அந்த சிஸ்டத்துக்கு மாற்றமா செஞ்ச அதனுடைய ரூஹானியத் கிடைக்காது, இழந்து விடுவோம் என்று நம்பும் பொழுது அது பிதத்தான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அதை விட்டுட்டு பார்க்கும் பொழுது அவங்க தொழுகைக்காக ஆர்வம் ஊட்டுவதை நாங்க பார்க்கிறோம். நிறைய பேரை தொழுகையோட சம்பந்தம் இல்லாதவர்களை தொலை வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா தொழுகை கடமை, அது ஆர்வம் பண்ணணும், மக்களை கொண்டு சேர்க்கணும் என்றதுல கவனம் செலுத்துற முஸ்லிம் சமூகம் எப்படி தொழ வேண்டும் என்பதுல கவனம் செலுத்துறாங்களா என்று பார்த்தால் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி தொழணும் என்றதுல நம்ம சமூகத்தில் உள்ளவங்க ரொம்ப கவனம் செலுத்துறது இல்லை. ஒரு பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தொழுவாங்க. நீங்க சாதாரணமா ஒரே பள்ளிவாசல்ல ஒரே பகுதியை சேர்ந்த மக்கள் தொழுதா ஒருத்தர் இங்க தக்பீர் கட்டுவாரு, ஒருத்தர் வயிற்றுல கட்டுவாரு, ஒருத்தர் தொப்புளுக்கு கீழே கட்டுவாரு. நம்ம நாட்டுல காண்றதுக்கு இல்லை. ஆனா வெளிநாடுகள்ல, ஈஜிப்ட் போன்ற நாடுகள்ல தக்பீர் கட்டாமல் என்ன செய்வாங்க? நின்று கொள்வாங்க. அப்போ ஒரே விஷயத்தை, ஒரே தொழுகை, ஒரே குர்ஆன், ஒரே நபி, ஆனா தொழுகையில மற்றும் பலவிதமான மாற்றமான நடைமுறைகள் இந்த சமூகத்துல நாங்க பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம்? தொழுகையை எப்படி தொழணும் என்றதுல அறிவு இல்லை. தொழுவாங்க, ஏனோ தானோ என்று தொழுவாங்க. அந்த தொழுகையிட இந்த சட்டதிட்டங்களை பேணணும், அது நபி வழி அடிப்படையில் இருக்கணும் என்பது எல்லாம் இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களோட உம்மா வாப்பா இப்படித்தான் தொலை சொல்லி தந்தாங்க. சில பேர் தொழுவாங்க, ரொம்ப மோசமான தொழுகையா இருக்கும். அந்த தொழுகையை பார்த்தாலே இவங்க தொழுறாங்களா அல்லது வேற ஏதாவது பண்றாங்களா என்று நினைக்கிற அளவுக்கு தொழுகையிட அசைவுகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா, சில பேர் எப்படி தொழுவாங்கண்டா, சமியல்லாஹு லிமன் ஹமிதாண்டு வரும்போது சமியல்லாஹ் வானத்தை பார்த்து கொண்டு கையை எப்படி ஒஸ்தி கொண்டு எங்கேயோ விழுந்து சாவ போற மாதிரி, பேலன்ஸ் இல்லாத மாதிரி சமியல்லாஹ் கொண்டு கோவிந்தா என்ற மாதிரி இருக்குது. இப்படியா தொழுறது? சலாம் கொடுக்கும் போது நிறைய பேர் கூத்து பண்ணுவாங்க. சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இப்படி என்றதும், சில பேர் இப்படி போவாங்க, இப்படி வருவாங்க. நீ வைப்பரா? உன தலை வைப்பரா? இப்படி சுத்துது, சரியா 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. கேட்டா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட முறை, எங்களோட உம்மா இப்படித்தான் சொல்லி தந்தாங்க, எங்களோட பாப்பா இப்படிதான் சொல்லி தந்தாங்க. உங்களோட உம்மாவும் பாப்பாவும் அல்லாஹ்வுடைய தூதரா? யாரு இஸ்லாத்துக்கு வழிகாட்டி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே இஸ்லாத்துக்கு வழிகாட்டி. அவங்க எப்படி தொலை சொல்லி தந்தாங்கன்றதை நாங்க பார்க்கணுமா இல்லையா? பார்ப்பதில்லை. காரணம்,
ரசூலா தான் தொழுகையை சொல்லி தந்தாங்கன்றது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அதை ஏன் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம் இல்லைண்டா, கவனம் இல்லை. என்னத்தை பண்ண தொழுதா போதும், தொழுகை கடமையை நிறைவேற்றினா போதும், அது இப்படிதான் பண்ணணும் என்றதெல்லாம் இல்லை என்ற மாதிரி நினைக்கிறார்கள். தொழுகையில நாங்க முறைப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறை பிரகாரமே தொழுதோம் என்று வைங்க. அப்பையும் நம்முடைய உள்ளத்துல எண்ணம் தவறா இருந்துச்சுன்னா அந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்குமா? தக்பீர் சரியா இருக்குது, ருக்கூ சரியா இருக்குது, சுஜூத் சரியா இருக்குது, தஷஹுத் சரியா இருக்குது, ஒவ்வொரு அசைவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த பிரகாரமே செய்கிறோம். நியத்திலிருந்து ஆரம்பிச்சு சலாம் வரைக்கும் எல்லாமே அஸ்ஸலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மாதிரியே ஒருத்தர் தொழுகிறாரு. ஆனா அவருடைய உள்ளத்துல நியத்தோடு வேறு சில எண்ணங்கள் கலப்படமாகினால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் 107வது அத்தியாயத்துல 4-5 ஆகிய வசனங்கள்ல ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கும் கேடுதான். தொழாதவனுக்கு டபுள் கேடு, அப்ப தொழுறவனுக்கே கேடான், தொழுபவர்களுக்கு கேடு. அப்படி எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன், அவர்கள் தம்முடைய தொழுகையில் கவனமற்று இருக்கிறார்கள். கவனம் இல்லை, பொடுபோக்கு, ஒரு விதமான அலட்சிய போக்குல தொழுகிறாங்க. தொழுகைக்கென்று வந்தா அந்த தொழுகைக்கென்று ஒரு தர்த்தீப் இருக்குது, அந்த தர்த்தீபை கடைபிடிக்கணுமா இல்லையா? கவனம் செலுத்தணுமா இல்லையா? அல்லதீனஹும் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். பயபக்தி என்னொன்னே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி இருப்பான் தொழுகையில, அதாவது வெளியில எங்கேயும் பார்க்கவே மாட்டாங்க, இப்படி இருந்து கொண்டு ஒரு விதமான அந்த குஷு கூடி, குஷு வேண்டா பயபக்தி கூடி. இந்த குஷு கூடின இப்படி இல்லை, பயபக்தி சொன்னா ஒரு பணிவு, இறைவனுக்கு பணிவா இருக்கணும். நாங்க அல்லாஹ்வை தானே தொழுகிறோம், நம்ம முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணத்தை, நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எஹ்சான் என்று நாங்க படிச்சோமே, எஹ்சான், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துல தான் நாங்க வணக்கங்களை நிறைவேற்றணும். அப்படி இருந்து வணக்கம் செலுத்த வேண்டியவங்க கவனம் இல்லாம தொழுறாங்க. அப்படி தொழுந்தா கேடுன்றா, நீ 5 நேரம் தொழுந்தாலும் சரி, நபி வழி பிரகாரம் தொழுதாலும் சரி, உன்ன கவனம் இல்லையே, தொழரும் என்ற அந்த பயபக்தி இல்லையே, அப்ப கேடு உண்டாகும். அல்லதீனஹும் யுராஊன், கவனம் இல்லாம இருக்கிறது உண்டு. ரெண்டாவது, அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவது. இப்ப நாங்க பள்ளிவாசல்ல இருந்து தொழும் போது, தனியா தொழும் போது கவனமே இல்லை, ருக்குவும் கவனம் இல்லை, சுஜூதும் கவனம் இல்லை, நாங்க எங்களோட இஷ்டத்துக்கு செஞ்சு கொள்வோம். யாராவது எங்களை கவனிக்கிறாங்க பாக்குறாங்கடா சிஸ்டமா வரும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது எதுக்கு? ஓவர் பில்டப், யாரோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? அது சரியா விரல்ல விரிக்கிறது விரிச்சு, ஒடுக்கிறத ஒடுக்கி, கால்களை நட்டுறத நட்டி, கைகள் அப்படியே சரியா வச்சு, சாதாரண கொண்டிப்பான். எண்ணத்துக்கு நின்றோம் என்றே தெரியாம சில பேர் நின்று கொண்டிப்பான். நிறைய மறதியான விஷயங்கள்லாம் தொழுகையில தக்பீர் கட்டணும்னு தான் நினைவு வரும். அந்த அளவுக்கு தான் நிறைய பேட்ட தொழுகை இருக்கும். ஆனா யாராவது கவனிக்கிறாங்கன்னு வைங்களே, அப்ப பார்க்கணும் இமாம்ட நிலைமை, தொழுகையாளிட்ட நிலைமை எப்படி செய்வாரு. சும்மா அப்படி சீரும் சிறப்புமாக தொழுகை தக்பீர் முதல் தஸ்லீம் வரைக்கும் அப்படியே செதுக்கி செதுக்கி தொழுவார். இப்படி தொழுதாலும் கேடுன்றாங்களா? அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு தொழுறியா? நீ செம்மையாக தொழ வேண்டும். அந்த செம்மை என்பது என் முன்னாடி மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி சரியான முறையில் தொழ வேண்டும் என்ற அந்த கருத்தில் தொழுகை நிலைநாட்டணுமே தவிர, கவனம் இல்லாமல் இருந்தாலோ பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுதாலோ அந்த தொழுகை கேடாக முடியும் என்பதை இஸ்லாம் சொல்றதை பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா தொழுறாங்க தானே. இப்ப நாங்க நபி வழி பிரகாரம் தொழணும். நபி வழி பிரகாரம் தொழணும் என்றா அந்த நபி வழியை நாங்க எங்க இருந்து எடுப்பது? இஸ்லாத்திலே நமக்கு வழிகாட்டப்பட்ட விதத்தில் நாம் தொழுவதாக இருந்தா எங்கிருந்து இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்வது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்தது எது? அல் குர்ஆன் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா தானே. அப்ப அல் குர்ஆனும் சுன்னாவிலிருந்து தான் இந்த தொழுகை முறையும் நாங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் முழுமையானது. இந்த மார்க்கத்துல எது செய்யப்படணுமோ அது எல்லாம் அக்கு வேறாக அணி வேறாக சொல்லித்தரப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்களை சொல்லி தராம போயிட்டாங்க. அதனால நாங்க எங்கட பெரியார்கள் மகான்கள் இமாம்கள் சொல்லின அந்த வழிமுறை பிரகாரம் தொழுவோம் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. ஏன்? தொழுகை உட்பட எல்லா விஷயங்களிலும் என்ன என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி வழியிலையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் பூர்த்தியான மார்க்கம், எல்லாமே சொல்லித்தரப்பட்ட மார்க்கத்துல
இந்த தொழுகையை சொல்லி தரப்பட்டிருக்காதா? அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் உங்களுக்கான மார்க்கம் என்று நான் முழுமனதுடன் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இஸ்லாம் என்ற தீனை அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். கம்ப்ளீட் பண்ண தீன்ல தொழுகை முறை எப்படி இருக்கணும் என்று இருக்குமா இல்லையா? முதல்ல அதை நம்பணுமா இல்லையா? இமாம்கள் தான் தொழுகையை சொல்லி தரணுமா? தொழுகை சாஃபி என்று இருக்குது, கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? தொழுகை சாஃபி இன்னும் புக் ஷாப்ல வைக்கிறாங்க. என்ன தொழுகை சாஃபி? நான் தொழுகைனும் எப்படி என்றது, நாங்க எங்களோட தொழுகைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சாஃபி மதுஹப்ல எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. சர்த்தி என்ன, ஃபர்லு என்ன, சுன்னத்தி என்ன, எல்லாத்தையும் யாரு கற்றறிந்து நமக்கு தொகுத்து வடிகட்டி தந்திருக்கிறார்? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அதான் தொழுகை சாஃபி என்றாங்க. தொழுகை சாஃபிடையா? யாருடைய தொழுகை? அல்லாஹ்வுடைய தொழுகை. தொழுகை அல்லாஹ்ட தொழுகை முறை அல்லாஹ் தான் சொல்லி தரணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லி தரணும். சலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனா சலாத்து நபி என்று சொல்லலுமா? தொழுகை நபியின் தொழுகை என்று சொல்லலுமா? அல்லாஹ்ட தொழுகை. சில அரபு அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிஃபத்து ஸலாத்து நபி என்று பேர் வைப்பாங்க. சிஃபத்து ஸலாத்து நபி என்றா சிஃபத்து ஸலாத்தின் நபி, நபிகள் நாயகத்தின் தொழுகையில் சிஃபத்துகள், வர்ணனைகள், எப்படி தொழ வேண்டும் என்ற வழிமுறை, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையின் வர்ணனைகளை நாங்க ரசூலா கிட்ட இருந்து எடுக்கணும். நீங்க தொழுகை சாஃபி என்று போட்டீங்க, என்ன உள்ளடக்கம்? எங்களுக்கு தொழுகையை சொல்லி தரணும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தான், அவர் சொன்ன மதுஹப் பிரகாரம் தான் நாங்க தொழணும். அப்ப இப்படிதான் வேறுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த புறக்கோட்டையில 2 பள்ளிவாசல், பிரதானமான பள்ளிவாசல் இருக்குது. ஒன்று சிவப்பு பள்ளி, சம்மாங்கோட்டை பள்ளி. அடுத்த பள்ளிவாசல் 3ஆம் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய பாய் பள்ளி. 2 பள்ளி இருக்குதா? 2ல அசர் நேரம் எப்போ வருது? 1ல 3:30 மணிக்கு அசர், இன்னொன்றுல 4:30 மணிக்கு அசர். அப்ப என்ன கேட்டா அவங்க ஷாஃபி என்றாங்க, இவங்க அனஃபி என்றாங்க. ஷாஃபிக்கு அசர் 3:30 மணி, அனஃபிக்கு அசர் 4:30 மணி எப்படி ஆவிச்சு? கொஞ்சம் சிந்திக்கிற இல்லையா? என்ன அர்த்தம்? ஷாஃபி 3:30 மணியில அசர் தொடங்குதுண்டா, அனஃபிகளுக்கு 4:30 வர காட்டிலும் லுகர் நீடிக்குதுன்னு அர்த்தம். ஷாஃபிகளுக்கு 3:30யோட லுகர் முடங்குதுன்னு அர்த்தம். அது எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு ஒரு மார்க்கத்துல எப்படி 2 நேரம் வந்துச்சு கேட்டா, இது ஷாஃபி இமாம் அவர்களுடைய கூற்றின் பிரகாரம் அசர் தொழுகையை நாங்கள் இப்படிதான் கணிக்க வேண்டும். அனஃபி இமாம் அவர்களுடைய மதுஹபின் பிரகாரம் அசர் தொழுகையை நாங்கள் இவ்வாறு தான் கணிக்க வேண்டும் என்று 2 சாராரா பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இந்த விஷயம் தொழுகையில மட்டுமில்ல, எல்லாத்திலையும் வச்சிருக்கிறாங்க இந்த மதுஹப் பிரிவு. உதாரணமாக முஸ்லிம் தனியார் சட்டத்துல கூட இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்த 1951ஆம் ஆண்டு இலக்கம் 13 கொண்ட திருமண மற்றும் விவாகரத்து சட்டம் 54ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருது. அதுல கூட ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்களுக்கு வலி அவசியம், அனஃபி மதுஹபில் உள்ளவர்களுக்கு வலி அவசியம் இல்லை. இப்ப நான் ஷாஃபியா அனஃபியான்னு எப்படி மாத்திக் கொள்றது? எனக்கு வலி கிடைக்காட்டி அனஃபி, வலி கிடைச்சா ஷாஃபி, இல்லாட்டி 2 இல்லாட்டி யூஎம்பி. இப்ப யூஎம்பி இல்ல சொல்றதுக்கு, இப்ப என்பிபி. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஸ்கிப் ஆகிறதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்குமா மார்க்கம்? கூறு போடப்பட்ட மார்க்கம் இருக்குமா? மார்க்கம் என்பது ஒரு வழி தானே. அப்ப ஒரு வழி என்றால் அந்த வழியை நாங்க எங்க இருந்து எடுக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல முழுமைப்படுத்திட்டான் என்ற மார்க்கத்தை அங்கிருந்து எடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தாங்களா இல்லையா? சொல்லி தந்தார்கள். மக்கள் எல்லாத்தையும் உண்டு திரட்டி இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட அந்த அரஃபா பேருரையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் உண்டு திரட்டி, அலா அல் பல்லஹ்து, நான் உங்களுக்கு அனைத்தையும் எத்தி வைத்து விட்டேனா? அலா அல் பல்லஹ்து என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எல்லாத்தையும் சொல்லி தந்து இருக்கிறீங்க, என்ன குறை? மார்க்கத்துல எங்களுக்கு ஏதாவது நீங்க விட்டுட்டீங்களா? ஒண்ணுமே விடலையே, எல்லாம் சொல்லி தந்தீங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹும்ம அஷ்ஹத், மக்களையும் வானத்தையும் நோக்கி ரசூலா இஷா செய்தவர்களாக, தன்னுடைய ஆட்காட்டி விரலை இஷாரா செய்தவர்களாக அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத் என்று 3 முறை நபி தோழர்களை ஷாஹிதாக்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு? கம்ப்ளீட்டாலாம் சொல்லி கொடுத்துட்டேன், நான் சொன்னேன் என்பதற்கு இந்த கண் முன்னாடி என்னுடைய தோழர்கள் சாட்சி, இறைவா பார்த்துக்கொள், என்ற தூதுத்துவத்தை நான் எத்தி வைத்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி வழியை, தூதுத்துவத்தை முழுமைப்படுத்தி சென்றிருக்கிறாங்க. அங்க தொழுகை முறை இருக்காதா? ஏன் தொழுகை நபி வரல? எப்படி ஏன் தொழுகை ஷாஃபி வந்துச்சு? தொழுகை நபியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை இருக்குமா இல்லை இருக்காதா?
ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு பார்த்தா ஏராளமான ஹதீஸ்கள் வரும். முஸ்லிமை பொறுத்தளவுல அது வந்து சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கண்டா, சஹியான அறிவிப்புகள் உள்ள எல்லா துறைகளிலும் உள்ள ஹதீஸுகளை கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா இமாம் அபூ தாவூத் அவர்கள், இமாம் நசாயி அவர்கள், இமாம் இப்னு மாஜா அவர்கள் என்ன பண்ணாங்க, சுனன் என்று வச்சாங்க. சுனனுன் நசாயி, சுனன் அபீ தாவூத், சுனன் இப்னு மாஜா என்று வச்சாங்க. ஏன் அவங்க என்ன பண்ணாங்கடா, இந்த சட்ட திட்டங்கள் ஃபிக்ஹ் துறையில் உள்ள சட்ட திட்டங்கள் அறிய வேண்டிய ஹதீஸ்களா பார்த்து தேடி 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 எடுத்து போட்டாங்க. இமாம் புகாரி அவர்களுடைய மாணவர்கள் தான் திர்மிதி அவர்கள் எல்லாம். ஏன் என்ன செஞ்சாங்க, இந்த நபி வழியிலிருந்து உழு எப்படி அமையணும், புகாரில இருக்குது இல்லாம இல்ல, ஆனா இன்னும் தேடுறாங்க ஹதீஸ். முஸ்லிம்ல இருக்குது இல்லாம இல்ல, இன்னும் ஹதீஸ்களை தேடுறாங்க. எல்லா ஹதீஸ் இந்த சுன்னத்தை வெளிப்படுத்துற, சுன்னத்தை வெளிப்படுத்துற, அந்த நடைமுறை சட்ட திட்டங்களை வெளிப்படுத்துற, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டலை வெளிப்படுத்துற ஹதீஸ்களை பார்த்து தேடி 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 போட்டாங்க. காரணம் என்ன, அவ்வளவு எக்கச்சக்கமா அறிவிக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழி எக்கச்சக்கமா அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தொழுகை நபி எடுக்கலவா, எடுக்கலாம். ஆனா நம்ம ஆக்கள் என்ன பண்றாங்கடா, கவனம் இல்லாத நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு செய்தி ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஒரு முறை சஅத் பின் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவர் வந்து காசிம் பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடம் ஒருவருக்கு வந்து 3 வீடுகள் இருந்தா, அவர் வந்து அதுல 3ல ஒன்றை வசியத் பண்ணா சரியா அப்படின்னு கேட்கிறார். ஒரு கேள்வி, 3 வீடு இருக்குது, மரண தருவாய்க்கு வர்றாரு, வசியத் நிறைவேற்றலாம் தானே, எவ்வளவு வசியத் நிறைவேற்றணும், வசியத்து எத்தனை, மரண சாசனம் 3ல 1, சொத்துல அதிகபட்சம் 3ல 1 தான் வசியத்து நிறைவேற்ற. அப்ப 3 வீடு இருக்குது, ஒரு வீடை வசியத் பண்ண போறாரு, ஓகே தானே என்று கேட்கும் போது அதற்கு காசிம் பின் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, அப்படி செய்யக்கூடாது. அத 3 வீடு இருந்தா ஒரு வீடை வசியத் என்று சொல்றது, நீங்க முதல்ல 3 வீடையும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்த்து எவ்வளவு பெருமதி வருதுன்னு பாருங்க. வீடு 3 பெருமதி வித்தியாசப்படலாம் தானே. ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய், இன்னொரு வீடு 20 லட்சம் ரூபாய், இன்னொரு வீடு 30 லட்சம் ரூபாய் தான், 3 வீடு தான், விலை 60 லட்சம் ஆகுது. அதிகபட்சமா 3ல 1 வசியத் பண்ணலாம் என்று அதிகபட்சத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தர் அதிகபட்சத்தை வசியத் பண்ண நினைக்கிறார், அப்ப அவர் அதிகபட்சமா 20 லட்சம் வசியத் பண்ணணும். ஒரு வீடு 10 லட்சம், இன்னொரு வீடு 20 லட்சம் 30, இன்னொரு வீடு 30 லட்சம், 60 தானே மொத்தம். அப்ப 60ல 3ல 1 என்றது 20 லட்சம். இவர் 10 லட்சம் வீட கொடுக்க சொல்றாரு வசியத்தா, பிழைன்றாரு. ஏன், நீங்க அதிகபட்சமா வசியத் பண்ண நினைக்கிறீங்களா இல்லையா, 20 லட்சம் வசியத் பண்ணணுமா இல்லையா, நீங்க 10 லட்சம் வீட வசியத் பண்றீங்க. அப்படி பண்ணாம 3 வீடு பெருமதியை ஒன்று சேருங்க, அதுல 3ல 1 பாருங்க, அதுதான் அதிகபட்சமானது. அப்ப அதிகபட்சமான அளவு 3ல் 1 பங்கு, அதாவது 20 லட்சம் உங்களுக்கு வசியத் செய்யலாம் என்றுதான் தீர்ப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, சின்ன மேட்டர் ஒன்று தானே, அதிகபட்சம் தானே 3ல 1. 10 லட்சம் ரூபாய் வீடை கொடுத்தாலும் வசியத்து நிறைவேறுமா இல்லையா, நிறைவேறும். இப்படி சொல்லும் போது அவர் சொல்கிறார், நீங்க வந்து கணக்கிட்டு கடைசியா தான் நிறைவேற்ற வேண்டும். ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ஆயிஷா நாயகி சொல்றானே, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார் நம்முடைய கட்டளை இல்லாமல், அப்போது அந்த காரியம் அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்படும், ரிஜெக்ட் ஆகும் என்று ஆயிஷா நாயகி சொல்லி இருக்கிறாங்க. எனவே வசியத்தை முறைப்படி 3ல 1 அதிகபட்சம் பார்க்கிறதா இருந்தா முறைப்படி அனைத்தையும் சேர்த்து பாருங்கள் என்று சொல்லி அறிவித்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 3541வது செய்தியா பார்க்கிறோம். இந்த மன்னமில அமலன் ஹதீஸை நாங்க அடிக்கடி பார்த்திருப்போம், பின்னணியை பார்த்திருக்கிறோமா, இதான் பின்னணி. அப்ப சாதாரணமாக வசியத்துல கணக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஆகுறத கூட எப்படி தாபீங்கள் எப்படி பயந்தாங்க, சஹாபாக்களுடைய அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன கூற்றுக்களை ஆதாரம் காட்டி, நபி வழி ஆதாரம் காட்டி, கவனமா செய்யுங்கப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி ஆகினாலும் தப்பாகிரும், கவனமா செய்யணுமா இல்லையா என்று சொல்லி, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, ஒருவர் அமல் செய்கிறார் நம்முடைய கட்டளை இல்லை, அது ரத்து செய்யப்படும் என்று சொல்லி இருக்கும் போது நாங்க தொழுகிறோம், தக்பீர் எங்க கட்டணும், நெஞ்சில கட்டணும் என்று ஹதீஸ்ல இருக்குது. நெஞ்சில கட்டுறானா, நெஞ்சில கட்டணும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களை நெஞ்சில ஒழுங்கா கட்டுறா, இப்படி என்றான், இப்படியா வயிற்றுல கட்டி கொண்டு இருக்கிறான். கேட்டா இதுவும் வயிறாம், சாஃபி மதஹப் சேர்ந்தவங்க வயிற்றுல கட்டுறாங்க. வயிற்றுல கட்டுறீங்க, நெஞ்சில கட்டுங்கண்டா, இது பூராவும் நெஞ்சா,
ஒருத்தர் விவாதத்துக்கு வந்தாருங்க, கலந்துரையாடலுக்கு. என்னோட வயிற்றுல கட்டுறீங்க, நீங்க ஏன் நபி வழிக்கு மாற்றம் செய்யுங்க? நாங்க நெஞ்சில தானே கட்டுறோம். எங்க நெஞ்சில கட்டுறீங்க? இந்த இது நெஞ்சி, இதுக்கு அரபுல வந்து நெஞ்சண்டு பேரு. நான் சொன்னேன், எங்களுக்கு வயிற்ற வலி என்றா எங்க பிடிப்பீங்க, நெஞ்சி வலி என்றா எங்க பிடிப்பீங்க? இங்க இப்ப நெஞ்சி வேற வயிறு வேறண்டு. இனிமேல் அவருக்கு நெஞ்சி வலி என்று சொன்னா அவர்கிட்ட வயிற்று தான் பிடிக்கணும். நாங்க அவர் வந்து நெஞ்சி வலிக்குது, ஹார்ட் அட்டாக் சரி வந்து நெஞ்சி வலிக்குதுன்னா போயிட்டு வயிற்றுக்கு லூஸ் மோஷன் மருந்து கொடுக்கணும். ஏன் இவனுக்கு நெஞ்சின் தெரியா, வயிறும் தெரியா, மற்றது சொல்லல இல்லையா, வயிறும் தெரியாது. அதனால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்களே, எவ்வளவு கவனமா இந்த தொழுகை விஷயத்தில் இருக்கணும், நபி வழியை எவ்வளவு கவனமா தேடி பின்பற்றணும், எங்களோட தொழுகை ஏற்புடைய தொழுகையாக ஆக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று சஹீஹ் முஸ்லிம்ல 3540வது ஹதீஸா வருது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். ஒருவர் வந்து இந்த மார்க்க விஷயத்தில் அதில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறார், புதுசா இல்லாத ஒன்றை, ஆதாரமே இல்லாத ஒன்றை, ஒரு சான்று இல்லாத ஒன்றை ஒருவர் புதுசா உருவாக்குறார் என்று சொன்னா ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நெஞ்சில்தான் தக்பீர் கட்டணம் என்று வந்தா நெஞ்சில தான் கட்டணும். ஆக்களை சமாளிக்கிறதுக்காக எல்லாம் வயிற்றுல கட்ட இயலாது. சமாளிபிகேஷன் சிஸ்டம் எல்லாம் மார்க்கத்துல சரி வராது. உலக விஷயத்துல சமாளிபிகேஷன் சரி வரும். அவ ஏசினா சமாளிங்க, அதுக்கு மட்டும் ஒன்று கொண்டு நிற்பாங்க. அவ ஏசினா நானும் ஏசுவேன், ஏன் மோசப்படிய அமெரிக்கா, ஏன் மோசப்படிய நாம் இருக்க மாட்டேன், ஏன் மோசப்படிய நீ இருக்காது, இப்படி அதுல எல்லாம் சமாளிபிகேஷன் வராது. எதுல சமாளிபிகேஷன் வருது? மார்க்க விஷயத்துல மட்டும். சமூக ஒற்றுமைக்காக வேண்டி சுண்ணாக்கரை விற்று கொடுத்து ஒற்றுமையை பலமாக கட்டி எழுப்பி நீனும் உன் பாதையில் நானும் என் பாதையில், வேற்றுமையில் ஒற்றுமை, இதுவே நமது நிலைப்பாடு என்று சொல்லி பயணித்தால் மார்க்கத்துல நாங்க என்ன பிழை செய்யறோம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கும் பொழுது அதை தூக்கி எறிகிறோம். ரசூலுக்கு கொடுத்த மதிப்பு அவ்வளவுதான். எங்கட எப்படி ரசூலுக்கு நாங்க மதிப்பு கொடுப்பேன்? என் தலைவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன். ஏன்? அவர் யாருக்கு தலைவர்? மூமின்களுக்கு தலைவர். எதுக்கு தலைவர்? மறுமையில் வெற்றி பெறுவதற்கான தலைவர். அந்த தலைவர் ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லி தந்தா அதுக்கு மாற்றம் செய்யலாமா? மாற்றம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு செய்தி வருகிறது பாருங்க, இந்த சமூகத்துல நீங்க நபி வழியை பின்பற்றுங்க, நபி வழி பிரகாரமே உங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னா உடனே ஒரு பதில் வரும், இன்ஸ்டன்ட் பதில். செனிக்க நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் பதில் ஒன்று வரும். என்னது இன்ஸ்டன்ட் பதில்? நாங்கள் பரம்பரையா அப்படிதான் செஞ்சு வரோம், அதை நீங்க புதுசா வந்து குழப்புறீங்க. எங்கட வாப்பாக்கு தெரியாதா? எங்கட வாப்பாக்கு தெரியாதா? வாப்பாக்கு தெரியாதா? சரி, நீ உன்னோட வாப்பாட பேரை சொல்லு முதல்ல. உனக்கு வாப்பாட பேரே தெரியாது, அவருக்கு தெரியாதுன்னு நீ கேட்கிற. எல்லாமே என்ன நினைக்கிறான்டா, எல்லாம் தெரிஞ்சு வச்ச மாதிரி. நீ எப்படி அறக்குறையா இருந்தியோ அந்த மாதிரி அவனோட வாப்பவும் அறக்குறையா இருந்திருப்பான். அவன் எப்படி அறக்குறையா இருந்தாலும் அந்த மாதிரி அவன் வாப்பும் அறக்குறையா இருந்திருப்பான். அவன் எப்படி அறக்குறையா இருந்தாலும் அதே மாதிரி அவன் வாப்பும் அறக்குறையா இருந்திருப்பான். எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் ஜீனியஸா இருந்து குர்ஆன் சுன்னாவை ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆய்வு செஞ்சு எதை கேட்டாலும் குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் தரக்கூடிய எல்லாம் மார்க்க மேதைகளா இருந்தாங்களா? நிறைய பேர் நம்முடைய பரம்பரையில எங்க இருந்தாங்க? பெட்டிங் சென்டர்ல தான் இருந்தாங்க இல்லையா? முஸ்லீம் பேரை வச்சு இவங்கிட்ட தாடி இருந்திருக்குமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்களுடைய முகத்தில் பழைய போட்டோ வச்சுப்பாங்க. 80 போட்டோஸ்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. என்னோட வாப்பாமார்கள் இளைஞர்களாக இருந்த காலத்துல போட்டோக்கள் எடுத்து பாருங்க. ஒருத்தண்ட மூஞ்சில தாடி இருக்காது. தாடி இருக்குமா? இப்ப வந்து இளைஞர்கள் மார்க்கத்தை பின்பற்றாங்க. அவன் சின்ன முகத்துக்கு தாடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்திருக்கும். தாடியை வச்சு வந்தா வேற அறப்படிச்ச கிழவன் மாதிரி தாடி வச்சு வந்திருக்கிறான். திட்டுறோமா இல்லையா? இதே மாதிரி ஒரு லக் ஆஃப் நாலேஜ், மார்க்கத்துல குறைவான அறிவோட மார்க்கத்தை பின்பற்ற ஆர்வம் இல்லாத நிலையில தான் பரம்பரை இருந்திருக்குது. இதுல என்ன ஆதாரத்தை காட்டுறாங்க? எங்களோட பரம்பரையில நாங்க இப்படிதான் தொழுது வந்தோம். உங்களோட பரம்பரை ஒன்றும் இல்லை, கிழிச்சது ஒண்ணுமே பண்ணல. அதனாலதான் எல்லாமே தர்காக்களுக்கு போய் நாங்க தலையை முட்டி கொண்டிருந்தோம். நான் பிறக்கிற நேரத்துல ஏனைய நேர்ந்து பெற்றாங்களாம். இந்த பெட்டால் இருக்கிற ஒரு அவுளியாக்கு, அந்த அவுளியாட பேர் தெரியல. அந்த தர்காவும் பெரிய அளவுல இப்ப ஃபேமஸ் இல்லை, அதனால கிளப்பி கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிறப்பே தர்காவிலே நேர்ச்சை செய்துதான் பிறக்கப்பட. எப்படி நினைச்சிருக்கேன்? ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுக்கணும் என்று சொல்லி பெட்டால் ஒரு தர்கா இருக்குது, தெரிந்தானே? தெரியாட்டி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டாது, ஷட் டவுனாவே இருக்கட்டும். அங்க போய் குத்து விளக்கு நேர்ந்து வைக்கிறோம் என்று சொல்லிதான்
பெத்தெடுத்து இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளையா கிடைச்சிட்டோமா, என்ன நினைச்சிட்டாங்க, ஓ அவுளியாடமுடைய துவாவை கபூல் செய்து விட்டார், அல்லாஹ்வுக்கு பரிந்து பேசி விட்டார் என்று ஷிர்க்குதான் மொத்த வடிவமாக அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்துடைய தெளிவுகளுக்கு மக்கள் வந்து விட்டார்கள், என்னுடைய பெற்றோர்களும் வந்து விட்டார்கள், அது வேற விஷயம். ஆனா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தது, பரம்பரைக்கு மார்க்கம் தெரியாது. இது பரம்பரையை விடுங்க, சஹாபாக்களோட காலத்துல நிலைமைக்கு போவோம். இப்ப இவன் இந்த 2-3 ஒரு 50-100 வருஷத்துல வரலாறு பேசுறான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நபி தோழர்களும் தாபியங்கள் மத்தியில நடந்த கலந்துரையாடல்களுக்கு கொஞ்சம் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். அன்னஹு சமிய ரஜுலன் மின் அஹ்லி ஷாம், ஷாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர். வ ஹுவ யஸ்அலு அப்துல்லா இப்னு உமர் அனி தமத்துஇ பில் உம்ரதி, உம்ராவை தமத்தா முறையில் செய்வது சம்பந்தமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஷாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் கேட்டார். இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடன் சேர்ந்து உம்ராவை தமத்தா முறையில் செய்வது சம்பந்தமாக. ஃபகால அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிய ஹலாலுன், அது ஹலாலாக்கப்பட்டுள்ளது. ஃபகால ஷாமியு, ஷாம் நாட்டை சேர்ந்தவர் சொல்கிறார், இன்ன அபாக கதுனஹா அன்ஹா, உங்களோட வாப்பா உமர் இப்னு கத்தாப் அதை தடை செய்திருக்கிறாரே. வாப்பா பேச்ச போட்டாங்களா, பரம்பரை பேச்சு வருதா? ஷாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து தமத்தா முறையில் ஹஜ்ஜி செய்வது சம்பந்தமாக கேட்கிறாங்க. ஹஜ்ஜில வந்து கிரான் முறை, உஃப்ரதுடைய முறை, அதே மாதிரி தமத்தா முறை என்று 3 வகைகள் இருக்குது. அதுல தமத்தா என்று சொன்னா உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம கலைஞ்சிட்டு ஹஜ்ஜி காலம் வரும்போது திரும்ப ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜி நிறைவேற்றுவது. இந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஆனா ஷாம் நாட்டை சேர்ந்த மனுஷன் என்ன சொல்றாரு, இது 7 மாண்டு கேட்கும்போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிய ஹலாலுன், அது ஹலாலா இருக்குது. ஷாம் நாட்டை சேர்ந்தவர், இன்ன அபாக கது நஹா அன்ஹா, உங்களோட வாப்பா அதை வந்து தடை செஞ்சாரு, தடை செய்திருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது ஃபகால் அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், சுன்னாக்கு போராடுற ஒரு சஹாபி. அவர் ரசூலை சாதாரணமா செய்யறது கூட செய்வாரு வாழ்க்கையில, சுன்னா வேண்டு வந்தா விட மாட்டாரு. அவர் சொல்கிறார், அராய்த இன்கான அபி நஹா அன்ஹா, என்ற வாப்பா இதை தடை செய்திருக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம், வாதத்துக்கு வச்சுக்கொள்வோம். வஸனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அம்ர அபி நத்தபிஉ அம் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற வாப்பாவின் கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமா? இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் கேட்கிற அதே கேள்வியை ஆரம்ப தௌஹீத்வாதி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டாங்க. வாப்பா ஒரு காரியத்தை தடை செய்ததாக வைத்துக் கொள்வோம், அல்லாஹ்வின் தூதர் அதை செய்திருக்கிறார் என்று வந்தால் வாப்பட பேச்சை எடுக்கணுமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை எடுக்கணுமா என்று கேட்கும்போது ஷாம் நாட்டை சேர்ந்தவர் சொல்றாரு, ஃபகால ரஜுலு பல் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை தான் நாங்க எடுக்கணும், வாப்பட பேச்சென்று வராது. அவரே கேள்வியை கேட்டு அவர் கேட்கிற கேள்வி மடக்கக்கூடிய ஒரு பதிலாக இவர் ஒரு மறுப்பு கேள்வி ஒன்றை கேட்ட உடனே ஒத்துக்கொள்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் சரி. ஃபகால, அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லக்கது ஸனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தமத்தா முறையில் ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், சட்டப்பிய மவுத் அர்த்தம். இது பிரக்கெட்டுக்குள்ள ஹதீஸ்ல வரல. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க வந்துருச்சு, நீ என்ன வாப்பா நோப்பா என்று கொண்டு இருக்கிற, செஞ்சாங்க வந்தா செய்யணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் செஞ்சதாக வந்தால் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த செய்தியில நாங்கள் உறுதியாக பார்க்கிறோம். அறிவிப்பவர் சாலிம் அவர்கள். இது திருமிதியில 753வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக முறைய இப்படி செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லும் போது, இல்ல எங்க இமாம் இப்படித்தான் செஞ்சிருக்கிறார், எங்களோட பரம்பரையில் இப்படித்தான் நாங்கள் செஞ்சு வர்றோம், சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயரில் நாங்கள் இப்படித்தான் செய்து வருகிறோம் என்று யாராவது சொன்னா நாங்கள் அவர்களுடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் பல செய்திகள் வருகிறது பாருங்க. இதே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார், கால லி அப்துல்லா இப்னு உமர் இன்னா நஜிது ஸலாத்தல் ஹவரி வ ஸலாத்தல் ஹௌஃபி ஃபில் குர்ஆன், நாங்க குர்ஆன்ல ஸலாத்தல் ஹவரி நாங்க சாதாரணமாக தொழக்கூடிய தொழுகையும், அதே போன்று ஸலாத்தல் ஹௌஃபி அச்சமான சூழ்நிலையில் தொழக்கூடிய தொழுகையும் என்னவென்பதை குர்ஆனில் பார்க்கிறோம். வலா நஜிது ஸலாத்த ஸஃபரி ஃபில் குர்ஆன், ஆனா குர்ஆன்ல சஃபரில் நாங்கள் தொழ வேண்டிய தொழுகை முறை சம்பந்தமாக எதையும் காணவில்லையே.
சலாத்துல் ஹவுஃப் இருக்குது, அச்சநிலை தொழுகை. சலாத்துல் ஹவரி, நாங்கள் ஒரு ஊரில் இருந்தால் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதும் குர்ஆன்ல இருக்குது. சலாத்து சஃபர், பிரயாணத்தில் எப்படி தொழ வேண்டும் என்று குர்ஆனில் இல்லையே என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது ஃபகால லஹு இப்னு உமர் யா இப்னு அஹி, இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய சகோதரனின் மகனே, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த அல்லாஹ், பாஸ இலைனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார்கள். வலா நஅலமு ஷைஅன், நாங்க எதையுமே அப்போது தெரிந்திருக்கவில்லை, ஒண்ணுமே தெரியாம இருந்தா ரசூலுல்லாஹ்களை நோக்கி அல்லாஹ் அனுப்பினான். வ இன்னமா நஃஅலு கமா ரஹைனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅல், நாங்க இப்ப சலாத்து சஃபர் செய்றோமே, சஃபர்ல தொழுகை செய்றோமே, அது எப்படி செய்றோம்டா, ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நாங்கள் எதை கண்டோமோ, ரசூலுல்லாஹ் செய்வதாக எதை பார்த்தோமோ, அதை தான் நாங்கள் சலாத்துல் சஃபரில் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லாதோண்ட இட்டு கட்டி செய்யல. குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ்ல இருக்கும், ஹதீஸ்ல இருந்தா அதையும் பார்த்து நாங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லாத ஒன்றை செய்தால்தான் உன்னுடைய கேள்வி நியாயமானது. நாங்க ஒன்றுமே தெரியாத நிலையில தான் அல்லாஹ்வின் தூதர் எங்களை நோக்கி அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்து சஃபர், பிரயாண தொழுகை எப்படி அமைய வேண்டும் என்பதை நபி வழியில் நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். எனவே அதன் பிரகாரமே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி, நபி வழியில் உள்ளதை தான் செய்வோம், இல்லாததை செய்ய மாட்டோம் என்று உறுதியாக சொன்ன செய்தியை சுனனுன் நசாயில 1417வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியை அப்துல்லா இப்னு ஹாலித் அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எங்களோட தொழுகை உள்ளிட்ட எல்லா வணக்கங்களையும் ரசூல்லா காட்டின வழிமுறை இருக்கணும் என்றது விளங்குது. அந்த வழிமுறை என்னன்றத நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். இதுல வெறுமனே இதுல முக்கியத்துவத்தை நாங்களா சிந்திச்சு விளங்குற மாதிரி மட்டும் நினைச்சு கொள்ள வேணாம். இந்த செய்திகளை பார்க்கும்போது தொழுகையிட வழிமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்க சிந்திச்சு விளங்கணும் போல தோணுது. ஆனா நாங்க சிந்திக்கிறது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வின் தூதரே தொழுகை முறையை ஒவ்வொரு அசைவிலும் கற்றுத்தந்து கவனிச்சு தொழுகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்றதை நாங்க பார்க்கிறோம். 20 இளைஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்காக வருகிறார்கள். அவங்க எப்படி வர்றாங்க? வனஹ்னு சபபத்துன் முத்தகாரிபூன, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமவயதுடைய இளைஞர்களாக இருந்து ஃபஅகம்னா இந்தஹு 20 யௌமன் வலைலத்தன், 20 இரவு பகல் ரசூலுல்லாஹ்விடம் தங்கினோம். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரஃபீகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கருணையானவர், ரொம்ப தோழமை கொள்ளக்கூடிய மென்மையான குணமுள்ளவர்கள். ஃபவம்மா வன்ன அன்னா கது இஸ்தஹைனா அஹ்லனா, 20 நாள் தங்குறாங்க இளைஞர்கள். ஆனா புள்ள குட்டிக்காரங்க மனைவிமார்களும் என்ன வந்துருச்சு சொல்றாங்க, நாம் நம்முடைய குடும்பத்தை நினைவுபடுத்துகிறோம் என்பதை ரசூலுல்லாஹ்க்கு விளங்கினோடனே அவு கதிஸ்தக்னா சாலனா, அல்லாஹ்வின் தூதர் குடும்பமாக்கள் ஞாபகத்துக்கு வருது, போயிட்டு வரவா என்று கேட்டா நல்லா இருக்கணுமே என்று நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும். ரசூலுல்லாஹ்க்கு அந்த அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிருச்சு. ஆஹா, பொண்டாட்டிமார்களை தேடுறாங்க, இனிமேல் 21வது நாள் தங்க வச்ச வேண்டாம், இவங்களுக்கு சரி வராது, ஓடிடுவாங்க, கேம்ப் டேமேஜ் ஆகிடும். 20 நாள் கேம்ப், அது 21வது நாள் சரி வராதுன்னு ரசூலுல்லாஹ்வை விளங்கி அந்த ஐ ரீடிங், மைண்ட் ரீடிங் கொண்டு இருக்குது, கேஷுவலா எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு விஷயம், மைண்டை புரிஞ்சு கொண்டு இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், உங்களோட குடும்பத்தாரிடம் செல்லுங்கள். ஃபஅகீமு ஃபீஹிம், குடும்பத்தார்கிட்ட சென்னா சும்மா சென்றுட்டு இருக்க கூடாது, உலக வாழ்க்கையை நீங்க இல்லறத்தெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க, ஆனா அவங்களுக்காக தொழுகையும் நீங்க என்ன செய்யணும், நிலைநாட்ட வேண்டும். வ அல்லிமுஹும் வ முருஹும், அவங்களுக்கு நீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். வ ذكر அஷியா அஹ்ஃபலுஹா அவுலா அஹ்ஃபலு, இன்னும் நிறைய சொன்னாங்க. சிலதுகள் ஞாபகம் இருக்குது, சிலதுகள் ஞாபகத்துல இல்ல. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஃபைதா அலரத்தி ஸலாத், தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஃபல் யுஅஸ்ஸின் லக்கும் அஹதுக்கும், உங்கள ஒருத்தர் அதான் சொல்லிக் கொள்ளட்டும். வல் யஉம்மக்கும் அக்பருக்கும், உங்கள வயசாளி இமாமத் செய்யட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. தொழுகையில இமாமத் செய்யறவர் பெரியவரா இருக்கணும். பெரியவரா இருந்தா ஒன்றும் தெரியாத பெரியவரை வச்சு சரி வராது. குர்ஆன் தெரிஞ்ச சுன்னா தெரிஞ்ச வயசாலியாக இருந்தா அவருக்கு தான் என்ன செய்யணும், தொழுகையில
இமாமத்துக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை ரசூலா சொன்னதாக மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 631வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல ரசூலா பாருங்க, கேம்ப் நடத்தி நிறைய மார்க்க விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. 20 நாள் போகலாமான்னு கேட்டா 20 நாள் போகலாம். அதுக்காக 20 நாள் தான் போகணும் என்றது இல்லை. 20 நாளைக்கு மக்களை தங்க வைத்த நிகழ்ச்சி நடத்தலாமான்னு கேட்டா நடத்தலாம். ரசூலா நடத்தி இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்காக வேண்டி அந்த 20 நாள் மட்டும்தான் வைக்கணும், 21வது நாள் போனாலும் பாவமாகும், 19வது நாள் கலைச்சாலும் பாவமாகும் இல்லை. அப்படி இல்லை. மக்களை தேவைக்கு குறிப்பிட்ட நாட்களை தங்க வைத்து மார்க்கத்தை சொல்லி கொடுக்கலாம் என்றதுக்கு இது ஒரு ஆதாரம். ஆனா என்ன சொல்லி கொடுக்கணும்? சட்டதிட்டங்களை சொல்லி கொடுக்கணும், ஔராதுகளை சொல்லி கொடுக்கணும், வழிமுறைகளை சொல்லி கொடுக்கணும், சுன்னாவை சொல்லி கொடுக்கணும், குர்ஆனை சொல்லி கொடுக்கணும், ஹதீஸை சொல்லி கொடுக்கணும், மார்க்க விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இந்த விஷயங்களை நீங்க மட்டும் பயிற்சி பெற்று சரி வராது, உங்களோட குடும்பத்துக்கும் போயிட்டு சொல்லணும் என்று ஏவணும். இந்த மாதிரி எடியூகேஷனல் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ரிலீஜியஸ் எடியூகேஷனல் கேம்ப் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதுன்றது விளங்குது. இப்ப ரசூலா என்ன சொல்லி அனுப்புறாங்க? சல்லு, தொழுகையை நிலைநாட்டுங்கள், கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படியே தொழுகையை நிலைநாட்டணும். யாரு தொழுது? ரசூலுல்லாஹ் தொழுது. ஷாஃபி இமாம் தொழுத மாதிரியா? அனஃபி இமாம் தொழுத மாதிரியா? மாலிகி இமாம் தொழுத மாதிரியா? அம்பலி இமாம் தொழுத மாதிரியா? ஜமியத்துல் உலமா தொழுவிச்சு காட்டுற மாதிரியா? ஃபிக்ஹ் சட்டம் என்ற பேர்ல மதுஹப்களில் உள்ள தொழுகை முறை மாதிரியா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நாங்க தொழணும் என்று ரசூலா தொழுந்து காட்டின ஒரு முறை இருக்குதே, அப்படி நாங்க தொழணும் என்றது அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு கட்டளை. எங்களோட தொழுகையோட ஒவ்வொரு அசைவும் யாரு சொல்லி தந்திருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கணும். இப்ப விளங்குதா? ரசூலா இந்த 20 இளைஞர்களுக்கு இந்த தொழுகை முறையை சொல்லி கொடுக்கறதுக்காக தனியா ஒரு மிம்பர் அமைச்சு, அந்த மிம்பருக்கு மேல இருந்து தான் ரசூலா தொழுவிப்பாங்க. மிம்பருக்கு மேல இருந்து ரசூலா தொழுவிக்க, பின்னாடி கீழே உள்ளவங்களுக்கு மேடை இருக்காது, இமாமுக்கு மட்டும் மேடை. ஏன்? இமாம் எப்படி தொழுகிறார் என்று பின்னாடி இருந்து தொழுபவர்கள் கூர்ந்து கவனிப்பதற்காகவே. பார்த்துக்கோங்க, நான் எப்படி தொழுறேன்றதை பாருங்க, இப்படியே தொழுங்க, இப்படியே உங்களோட குடும்பத்துக்கும் சொல்லி கொடுங்க, இப்படியே நீங்க உங்களோட மக்களை வழி நடத்துங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கொஞ்சம் யோசிங்க, தொழுகையில ஒவ்வொரு அசையும், அத்தஹியாத்துல இப்படி காலை வைப்பது, எங்களோட குடும்பத்துகளில் போயிட்டு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா? சில்லற விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சு கொண்டு எப்படி தொழுறானா இல்லையா அதை பாரு. சொல்லுவாங்களா இல்லையா? நபி வழிப்படி தொழணும் என்று கேட்டா தொழுறதே பெரிய விஷயம், இதுல நபி வழி வேற. நீ நபி வழிப்படி தொழுதா தான் உன்னோட தொழுகை அங்கீகரிக்கப்படும். இஷ்டத்துக்கு தொழுதா தொழுகை அங்கீகரிக்கப்படுமா? தொழுகை அங்கீகரிப்பதற்கு இத்திபாவு சுன்னா வேண்டும். சுன்னாவை பின்பற்றுவது ஒரு கண்டிஷன். நாங்களா நினைச்சபடி செஞ்சா அது ரத்து செய்யப்பட்டுருமே. அப்ப தொழுகையில அசைவுகளுக்கு கூட நபி வழி வேண்டும் என்பதற்கு இது மிக பிரபலமான ஒரு ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த தொழுகையில நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிறைய பேருக்கு கவனமே இல்லை, கண்ட நின்ற மாதிரி சொல்லக்கூடிய தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் தொழுகையில பார்க்கிறோம். ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்று சொன்னா, ஒருவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு, தொழுறார். தஹலல் மஸ்ஜித ஃபதஹல ரஜுல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள நுழைகிறாங்க. ஒரு மனிதரும் பள்ளிவாசலுக்குள்ள வர்றார். ஃபஸல்லா, அந்த மனிதர் தொழுகிறார். ஃபஸல்லம அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு சலாமும் சொல்கிறார். ஃபரத்த, ரசூலா பதில் சொல்றாங்க. வகால, பிறகு சொல்றாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்ப போ, தொழு, நீ ஒழுங்கா தொழல. யாருடைய காலத்துல? ரசூலுல்லாஹ்ட காலத்துல. ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது ஒருவர் தொழுறாண்ட அவர் யாரு? அவர் யாரு? தொழுதவர் யாரு? நபி தோழர், சஹாபி, ஒரு சஹாபி ஒருவர். ஆனா ஒரு கிராமவாசி தொழுறாரு, ரசூலோட முன்னாடி தொழுறாரு. தொழுந்து ரசூலுக்கு சலாம் வேற. தொழுந்து முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வின் தூதர் பேசுறாரு. ரசூலா பதில சொல்லிட்டு இர்ஜி, ரிட்டர்ன் போ, ஃபஸல்லி, திரும்ப தொழ, ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழவே இல்லைன்றாங்க. அவர் ருக்கு செய்தார், சுஜூத் செய்தார், கியாமில் நின்றார், தக்பீர் சொன்னார், சலாம் சொன்னார். ஆனா ரசூலா என்ன சொன்னாங்க? தொழவே இல்லை. பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை பிரகாரம் தொழுகை அமையவில்லை என்றால்
தொழுதாலும் அது தொழுகையா? சில பேர் தொழுது இருப்பாங்க, மறுமையில போயிட்டு நிறைய 10-15 வருஷம் தொழுது இருக்கிறோம் ரெக்கார்ட் வரும், கோணி கோணியா மூட்டை மூட்டையா நன்மை வரும் நினைச்சு பார்த்தா எம்டி பேப்பர் தான் வரும். ஃபைன்னகலம் துஸல்லி, நீ தொழவே இல்லை. காரணம், தொழுகையில அம்சங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், நபி வழி நிறைவேற்றப்பட வேண்டும், தொழுகைக்கான அந்த தர்த்தீப் ஒழுங்குமுறைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்ப அவர் வர்றார் திரும்ப, ஃபரஜா, அவர் போய் திரும்ப தொழுறார், யுசல்லி, திரும்ப தொழுறார், கமா ஸல்லா, ஏற்கனவே தொழுத மாதிரி தான் தொழுறாரு, ஏற்கனவே என்ன தொழுதாரோ அந்த மாதிரி தொழுதாரு. சும்ம ஜா ஃபஸல்லம அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்ப வந்து ரசூலுக்கு சலாம், ரசூலா இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்ப போ, திரும்ப தொழு, நீ தொழவில்லை. இப்படி 3 தடவை நடக்குது. ஃபகால, அவருக்கு ஏலா முடியல, அவர் முடியலன்னு நினைச்சுப்பாரு. வல்லதி பஅஸக பில் ஹக்கி, உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா உஹ்சினு கைருஹு ஃபஅல்லிம்னி, இதை விட அழகா தொழுறதுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு எனவே கற்றுத்தாருங்கள், சொல்லித்தாங்க, டீச் பண்ணுங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க விலகி கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் என்னண்டா, தொழுகையை என்ன செய்யணும்? டீச் பண்ணணும். தொழுகையை டீச் பண்ணணுமா இல்லையா? இதான் டீச் பண்றோம். தொழுகையை டீச் பண்ணணும். சாபி கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பகால, ரசூலா சொல்றாங்க, இதா கும்த இலா ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக நின்றால் ஃபகப்பிர், முதல்ல தக்பீர் சொல்லு. சிலவன் அல்லாஹ் அக்பர்னு வாயை திறந்து தொழுறது, சிலவன் ஓதுறது உனக்கு உசுக்கு புசுக்கு போடுறதுக்காக தொலை சொன்னது. உனக்கு உசுக்கு புசுக்கு எதுக்கு தொழுகையில? ஒழுங்கா ஓதணுமா இல்லையா? திக்ர் சில ஒழுங்கா தொழணுமா இல்லையா? ரசூலா சொல்றாங்க, இதா கும்த இலா ஸலாத், தொழுகைக்காக வேண்டி நீ நின்றால் ஃபகப்பிர், முதல்ல அல்லாஹு அக்பர் ஒழுங்கா சொல்லு. சும்ம இக்ரா மா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், பிறகு குர்ஆன்ல உனக்கு எது இயலுமோ அதை ஓது. குர்ஆன் ஓதணும் என்ற பேர்ல ஃப்ரேம் அடிச்சு முன்னுக்கு வச்சுக்கொண்டு கத்திக்கொண்டு தாள்களை பெரட்டி கொண்டு அப்படி என்றது இல்லை, எது தெரியுமோ எது முடியுமோ அதை ஓது. சும்ம இருக்கா, பிறகு ருக்கு செய். ஹத்தா தத்மஇன்ன ராக்கியன், இதான் முக்கியம். ஹத்தா தத்மஇன்ன ராக்கியன், நீ ருக்குவில் அமைதியை அடையும் வரைக்கும். சரி, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு. குறிப்பா ரமலான் மாதத்துல பாப்பீங்க, எக்ஸ்பிரஸ் கோச்சி தோத்து இருக்கும், 10-15 நிமிஷத்துல 20 ரக்காத்து தொழுவாங்க, இவ்வளவு வேகம். ரசூலா சொல்றாங்க, நீ ருக்கு செய்ய வேண்டும். சும்மர்கா அத்தா தத்மஇன்ன ராக்கிஅன், நீ ருக்குவிலே அமைதியான நிலை. ருக்குக்கு போனா இதயம் அமைதி அடையணும். படபட தொழும்போது எங்கட அசைவுகளுக்கு இதயம் படபடக்கும் தானே, அது அமைதி காமாகணும். கொஞ்ச நேரம் இருக்கணும் ருக்குல, கொஞ்ச நேரம் சுஜூத்ல இருக்கணும், கொஞ்ச நேரம் இழ்த்திதால இருக்கணும், கொஞ்ச நேரம் நிலையில் இருக்கணும். அப்படி இருந்த அமைதியான தொழுகை. அப்படி வேகமா ஃபாஸ்ட் ஃபுட் திண்டு திண்டு பழகி எல்லாத்தையும் வேகமாகவே செய்யறது. ஒரு அமைதி நிதானம் தொழுகைக்கு தேவையா இல்லையா? ஏன் அவசரமா வேலைக்கு போகணும்? என்ன அவசரமா வேலை? வாட்ஸ்அப்பை பார்க்கணும். தொழுது தட்டு பட்டு தொழுகிறது அவசரமா, தொழுதுட்டு போன்ல என்ன சரி மெசேஜ் வந்திருக்கலாம், இதை பார்க்கறதுக்காடி நீ இவ்வளவு நேரம் இப்படி குஞ்சி குந்தி எழுப்பினாய். கொஞ்சம் ஒரு அமைதி போக்கு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அடுத்தது சும்மர்ஃபா ஹத்தா தஅதில காயிமன், பிறகு நீ நிலையில் நின்று கொள். அத்தா ஹத்தா தஅதில காயிமன், அப்படியே பேலன்ஸா நேரா நிக்கிற வரைக்கும் நிக்கணுமே. ஃபர்ஸ்ட்டுக்கு நிக்க மாட்டோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு, நில்லணும், நின்று கொண்டு இருக்கணும். சும்மஸ்ஜுத் அத்தா தத்மஇன்ன சாஜிதன், பிறகு சுஜூத் செய், அந்த சுஜூதிலே அமைதியான நிலையை ஏற்படுத்திக் கொள். சும்மர்ஃபா அத்தா தத்மஇன்ன ஜாலிசன், பிறகு நீ உட்கார்ந்து கொள், அமைதியாக நீ உட்காரும் வரை உட்கார்றத உணரணும். ஒரு பொசிஷன் ஆகணும், ஒரு பொசிஷனுக்கு வரணும், அந்த வருவதை உணரணும். அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக தொழுகை இருக்கணும். வஃஅல் ذلك في صلاتك كلها, உடைய எல்லா தொழுகைகளிலும் எல்லா ரக்காத்துகளிலும் இந்த வழிமுறையை கடைபிடி. அப்பதான் நீ தொழுபவனாக அர்த்தம், இல்லாட்டி நீ தொழுகவன் அல்ல என்று. ருக்கு சுஜூதுல அங்க அம்சங்கள் எல்லாம் சரியா நிலை பெற வேண்டும் என்பதை நம்முடைய தொழுகையை பூர்த்தி செய்கிற ஒரு அம்சம். அது இல்லாவிட்டாலே தொழுகை தொழுததாக ஆகாது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கவனிங்க, ஃபஇன்னக லம் துஸல்லி,
நீங்க தொழவில்லை. நேரம் ஒதுக்கி இருப்பீங்க, உழு செஞ்சிருப்பீங்க, பள்ளிவாசல் மெனக்கெட்ட அந்த சாமி பள்ளிவாசலுக்கு தானே வர்றாரு, ரசூலோட முன்னுக்கு தானே தொழுதாரு. ரசூலா கொடுத்த தீர்ப்பு என்ன? வஹீயின் தீர்ப்பு என்ன? முறைப்படி தொழாவிட்டால் அது தொழுகையே கிடையாது என்பது வஹீயின் தீர்ப்பாக இருக்கிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 757வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தொழுகையில கவனம் வேண்டும், தொழுகையை சரியா தொழணும். இப்படி சொல்லும் போது சரி ரசூலா கற்றுக் கொடுக்கறதுக்காக செஞ்சு கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு ரசூலா கற்றுக் கொடுத்தாங்க தானே, எங்களோட சமூகம் சரியாவே தான் செஞ்சு வராங்க. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்கள், தாபிஈன்களுக்கு பிறகு தபுஅத் தாபிஈன்கள், அதற்கு பிறகு பல அறிஞர்கள், காலாகாலமாக இந்த முஸ்லிம் சமூகத்துடைய உம்மத்து தொழுகையை சரியா தான் சொல்லி வர்றாங்க, செஞ்சு வர்றாங்க. தெரியாத நிலையில ரசூலா கற்றுக் கொடுத்தாங்க, தெரிஞ்ச பிறகு சரியா சொல்லி வராங்கன்னு சொல்லி நாங்க நினைப்போம். அப்படிதான் சொல்றாங்க. ஏனப்பா இப்படி தொழுறீங்கன்னு கேட்காது, பரம்பரை சரியா தொழுகை இல்லையா, முக்கியமான விஷயம் இல்லையா, எங்களோட மூதாதையர்கள் அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்க என்று நினைப்பார்கள். ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்த எதையுமே காணல் என்று சொல்லி அழுறாங்க. மா ஆரிஃபு ஷையன் மிம்மா கான அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலோட காலத்துல இருந்த எதையுமே நான் பார்க்கலையே என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்புறம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லப்படுது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தானே கடைசியா மூத்தா போறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வாழுவாங்க. அவங்க ரசூலோட சஹாபாக்கள்ல ஒரு எல்லையை அடைஞ்ச ஒரு நபித்தோழர், வசதியா மாளிகைகள்ல ரொம்ப ஏழையா இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில ஒரு பெரிய கோட்டையிலே வாழுவாங்க. ஆனா அவங்க எப்பயுமே இந்த மார்க்க விஷயத்துல ஃபிக்ரோட கவலையோட தான் இருப்பாங்க, மார்க்கத்தை எத்தி வைக்கணும் என்ற அந்த துணிவோடும் அந்த ஏக்கத்தோடையும் தான் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்றாங்க ரசூலோட காலத்துல இருக்கிற ஒன்றையுமே பார்க்க முடியல அப்படின்றாங்க. அப்ப சஹாபாக்கள்ல ஒரு தாபி கேட்கிறாரு, கீழே அஸ்ஸலா தொழுகை இருக்குதே, அப்ப மத்த எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்றது கேள்வி கேட்டாரும் விளங்கிட்டாரு. அவருக்கு டேமேஜ் ஆகாது ஒன்று நினைக்கிறார், இது தொழுகை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கால அலைஸ லய்யஅதும் மா லய்யஅதும் ஃபியா, அதையும் டேமேஜ் பண்ண வேண்டிய அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டீங்களே. தொழுகை இருக்குது, கண்ணுக்கு தெரியறதுக்கு தொழுகை மட்டும் கரெக்டா இருக்குது, அந்த தொழுகை கூட கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா இருக்குதான்னு கேட்டா இல்ல, டேமேஜ் பண்ண வேண்டிய, அதை தாக்க வேண்டிய, அதை சிதைக்க வேண்டிய அளவுக்கு சிதைச்சுதான் வச்சிருக்கிறீங்க. இது எப்ப? ரசூல்லா மௌத்தா போயிட்டு 100 வருஷ காலத்துக்குள்ள அப்பவே தொழுகையிலையும் என்ன செஞ்சிட்டாங்களாம், டேமேஜ் பண்ணிட்டாங்கன்ற செய்தியை இந்த கைலான் என்பவர் அறிவிக்கிறார். இது புகாரில 529வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. தஹல்து அலா அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் நான் சென்றேன். பிதிமிஷ்க், அவர் திமிஷ்க்ல இருக்கிறார், டமஸ்கஸ்ல. வஹுவ யபகி, அவர் அழுது கொண்டிருக்கிறார். வஹுவ யபகி ஃபகுல்து மா யுபகிக, அனஸ் அவர்களே ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயசாயிட்டாங்க, மூத்த சஹாபி, இப்ப வயசாயிட்டாங்க, அவங்க தான் மூத்தவர். அவர் அழுது கொண்டிருக்கிறத பார்த்து கேட்கிறாங்க, ஃபகால லா அரிஃபு ஷைஹன் மிம்மா அத்ரத்து இல்லா ஹாதிஹி ஸலாத்த, ரசூலோட காலத்தில் இருக்கிற எதையுமே காண முடியல. உலூரா பயங்கரமான வார்த்தைன்னு பாருங்க, ரசூலோட காலத்தில் இருந்த எதையுமே காண முடியவில்லை. இல்லா ஹாதிஹி ஸலாத்த, இந்த தொழுகையே தவிர. ஆனா வஹாதிஹி ஸலாத்து கதுலுய்யத், இந்த தொழுகையை கூட பாழ்படுத்தப்பட வேண்டிய அளவுக்கு அதையும் பாழ்படுத்தி முடிஞ்சு எல்லாம். அதாவது தொழுகையை தவிர உள்ள மற்ற இபாதத்துகள் யோசிச்சு பாருங்க, நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா, குர்பான், சதக்கா, ஜகாத் எல்லாம் டேமேஜ் ஆகி தொழுகை மட்டும்தான் செட்டிஸ் ஆகுறாரு. தொழுகலை கூட முடியுமான அளவுக்கு இதையும் பாலாக்கிட்டீங்க, டேமேஜ் பண்ணிட்டீங்க என்று சொல்லி அனஸ் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஜுஹ்ரி என்பவர் அறிவிக்கிறார். சஹீஹ் புகாரியில 530வது செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சஹாபாக்களோட காலத்திலே சுன்னாவை வந்து மலை ஏறின சுண்ணத்தன்ட்டாங்க. சுன்னாவை சொன்னா யாராவது சுன்னாவை பின்பற்றணும், விரல் அசைங்கடா தௌக்காரன் புதுசா கொண்டு வந்துட்டான், நாங்க தாடியை வளர்க்கணும், நோம்பு பிடிக்கணும். பொம்பளை ஒரு யுவதிகள், இப்ப இருக்கிற யுவதிகள் எல்லாம் பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள்ல சீரழிறாங்க. மார்க்கப்படி பேசுற யுவதிகள் கொஞ்சம் வந்தாங்க,
இளைஞர்கள் கொஞ்சம் வந்தா, இந்த முத்தி போன ஒரு முட்டி வந்திருக்கிறான், சின்ன வயசுல கிழவனாகிட்டான், அறப்படிக்கிறான், இவனுக்கு இவன் காட்டுக்குள்ளதான் போயிட்டு வாழணும், இந்த காலத்துல மார்க்கம் மார்க்கம் என்று தலை வீங்கி கொண்டிருக்கிறான், இவளுக்கு எப்ப பார்த்தாலும் ஆட்சியுமா வந்துருவா, பேசுறதுக்கு மார்க்கத்தை சொல்ல வந்துருவா, ஓரங்கட்டுறாங்க. இப்ப நாங்க யோசிக்கிறோம், நமக்கு என்ன இது புதிய, இப்படி மார்க்கத்தை சொன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இப்படி எதிர்க்கிறாங்களே. ரசூலுல்லாவுடைய காலத்துல ரசூலா மௌத்தா போன பிறகு சஹாபாக்கள் உசுரோடு இருக்கும் போதே இந்த மார்க்கத்தை சுன்னத்தை அப்படியே தூக்கி புதைக்கிற அளவுக்கு, குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பிரபல்யமான ஒரு செய்தி தான். ஒரு முறை மர்வானுடைய ஆட்சி காலத்துல, வஹுவ அமீருல் மதீனா, மர்வான் தான் மதீனாவுக்கு அமீராக தலைவராக இருந்தார். ஃபலம்மா அத்தைனா முசல்லா, தொழுகைக்காக நாங்கள் முசல்லாவுக்கு வந்தோம், தொழும் திடலுக்கு வந்தோம், பெருநாள் தொழுகைகள். இதா மிம்பருன் பனாஹு கசீர் இப்னு சல்த், கசீர் இப்னு சல்த் என்பவன் தயாரித்த ஒரு மிம்பர் இருக்கிறது. பெருநாள் தொழுகையில மிம்பர் வைக்கலுமா? இயலாம். ஜும்மால மிம்பர் இருக்கும். அவன் மிம்பர் ஒன்ற பெருநாள் திடல்ல வச்சிருக்கிறாங்க. அப்ப அது தயாரிச்சவர் கசீர் இப்னு சல்த்ன்னு சொல்லக்கூடியவர். ஃபைதா மர்வான் யுரீது ஐ யர்தகியஹு, மர்வான் என்ன செய்றார், மிம்பர்ல ஏற பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பெருநாள் தொழுகையில தொழுகையை நடத்தணும், ரெண்டாவது தான் ஹுத்பா. ஜும்மால ஃபர்ஸ்ட்டுக்கு ஹுத்பா, ரெண்டாவது தொழுகை. இவர் என்ன பண்றாரு, மர்வான் அமீருல் மதீனா, அவர் தான் மதீனால அமீர் சாப், மதீனால ஆட்சியாளர், ஆளுநர், கவர்னர். மதீனாவின் கவர்னர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, மதீனால கவர்னராக இருந்த மர்வானுடைய காலத்துல இது நடக்குது. மதீனாண்டா மஸ்ஜிது நபவி இருக்கிற ஊரு, புனிதமான ஊரு, தஜ்ஜால் நுழைய முடியாத ஊரு, எவ்வளவு மகத்துவம், இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகரம். அதுல மர்வான் என்ன பண்றாரு, ஆட்சியாளர், மார்க்கத்தை கணக்கெடுக்காத நிலை வந்துருச்சு. அப்பவே 100 வருஷமா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டு 100 வருஷமா இல்ல, ஒரு 50 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குது. அப்ப இவர் இப்படி பண்றாரு, மிம்பரை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி யாரு குழப்பம் பண்றாரு, இப்ப குழப்பவாதி. எங்க பார்வையில, இன்னைக்கு உள்ளவங்களோட பார்வையில சுன்னாவல் நிலைநாட்டுறவங்களை குழப்பவாதின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஃபஜபத்து பிஸௌபிஹி, அபூ சைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு இழுக்கிறார். மிம்பர்ல ஏறுவியா, இறங்கு. ஆட்சியாளர் சட்டையை போட்டு இழுக்கிறார். இழுத்து ஃபஜபதனி, அவர் என்ன செய்யறார், இணையை இழுத்து தள்ளி விட்டார். நான் அவரை இழுக்க, அவர் இணையை இழுத்து தள்ளி விட இவர் உருண்டு போறார். யாரு, சாபி உருள. தாபி என்ன பண்றாரு, ஆட்சியை கையில வச்சிருக்க அந்த தாபி மார்க்கத்துக்கு முரணாக நிலைநாட்டுறார். ஃபர்தஃபா, அவர் என்ன செஞ்சார், மிம்பர்ல ஏறிட்டார். ஃபஹதப கப்ல ஸலாத், தொழுகைக்கு முன்பதாகவே ஹுத்துபாவையும் நிகழ்த்தி விட்டார். ரெண்டு நபி வழிக்கு மாற்றம் நடக்குது. என்ன, ஹுத்துபா தொழுகைக்கு முதல் நடக்குது, மிம்பரும் வைக்கப்படுகிறது. அப்ப ஃபகுல்து லஹு கய்யர்தும் வல்லாஹி, அவர் ஏசுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக இது மாற்றமான முறை, இது தவறான முறை என்று சொல்லி இதை கடுமையாக நீங்க நபி வழியை மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி ஏசுகிறார். சொல்லும் போது ஃபகால, மர்வான் சொல்கிறார், அபா சயீத், அபூ சயீத் அவர்களே, கத் தஹப மா தஅலமு, நீங்கள் அறிந்து வைத்திருப்பதை, சுன்னா இருக்குதே அது மலை ஏறி விட்டது, காலம் கடந்து விட்டது என்கிறார். நீங்க அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சுன்னா, உரைக்கு முன்பதாக தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதும், மிம்பர் இல்லாமல் தான் பெருநாள் திடல் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதும் காலம் கடந்து விட்டது, மலை ஏறி விட்டது சொல்லிட்டு ஏசுறார். அப்ப இவர் சொல்கிறார், மா அலமு வல்லாஹி கைரும் மிம்மா லா அலம், நீங்கள் அறியாமல் வெறுத்து இருக்கிறீர்களே சுன்னா, அந்த சுன்னாவை நீங்கள் அறியாமல் இருந்து நீங்கள் இப்ப செய்யக்கூடிய இந்த பிதத்தான காரியத்தை விட நான் அறிந்து வைத்த மலை ஏறி போன அந்த சுன்னா சிறந்தது, நான் சுன்னாவை தான் செய்வேன் சொல்லிட்டு ஃபகால இன்னன் நாஸ லம் தகூனு யஜ்லிஸூன லனா பஅத ஸலாத் ஃபஜஅல்துஹா கப்ல ஸலாத். அவர் மர்வான் சொல்றார், நான் ஏன் தெரியுமா மிம்பரை வச்சேன், நான் ஏன் தெரியுமா ஹுத்துபாவை முன்னுக்கு வச்சேன், மக்கள் தொழுத பிறகு ஹுத்துபாவை கேட்கிறாங்கல்ல, எழுப்பி போறாங்க, அதுக்காகத்தான் நான் இந்த செட்டப்பை மாத்தினேன் என்று சொன்னதாக இந்த செய்தி புகாரியில வருகிறது. 956வது செய்தியாக.
சில பேர் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சொன்னா அது அந்த காலத்துக்கு சரி, இந்த காலத்துக்கு சரி வராது. சொல்லலாமா? சொல்ல முடியாது. எல்லா காலத்துக்கும் நபி வழிதான். ஆனா ரசூல்லா வாழ்ந்த காலத்திலே கொஞ்சம் காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது? நபி வழியில மாற்றம் செய்து சஹாபாக்கள் உசுரோடு இருக்கும்போது இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் என்றதுக்காக ஒரு சில செய்திகளை மட்டும் சுட்டி காட்டி இருக்கிறேன். அப்ப நாங்க தொழுவதாக இருந்தால் எப்படி தொழ வேண்டும்? நாங்கள் தொழுவதாக இருந்தால் நபி வழி பிரகாரம் தான் தொழ வேண்டும். நபி வழிக்கு மாற்றமாக தொழக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இறுதியாக ஒரு செய்தி, அபு உமாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 549வது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தி. அதுல வருது, ஸல்லைனா மஅ உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரு? இரண்டாம் உமர் என்றுவாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த ஆட்சியை நேர்மையா நடத்தினாரோ அந்த மாதிரி நேர்மையா நடத்தின ஒரு ஆட்சியாளராக, அந்த ஆட்சியாளர்களுடைய 12 பேர்ல கடைசியானவரா சொல்லுவாங்க. அவரோடு நாங்கள் தொழுதோம். என்ன தொழுதோம்? அவ்வுஹர, லுஹர் தொழுகையை தொழுதோம். சும்மா ஹரஜ்னா அத்தா தஹல்னா அலா அனஸ் இப்னு மாலிக். பிறகு நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிற இடத்துக்கு போனோம். ஃபவஜத்னாஹு யுஸல்லில் அஸ்ர. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ர் தொழுது கொண்டிருக்கிறார். யாரு லுஹர் தொழுது கொண்டிருக்கிறார்? ஆட்சியாளர். அந்த நேர்வழிப்பட்ட ஹலீஃபாக்கள்ல இறுதி ஹலீஃபா, நேர்மையான ஹலீஃபாவாக இரண்டாம் உமராக பெயர் புகழ் பெற்றவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் லுஹர் தொழுறாரு. அவட்ட பின்னாடி இந்த லுஹர் தொழுந்தவங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தபோ தாபின்ல வருவார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தாபியா இருக்கிறார். அவர்கிட்ட வராங்க. வரும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ர் தொழுது கொண்டிருக்கிறார். ஃபகுல்து யா அம்மி மா ஆதிஹி ஸலாத். என் தந்தையுடன் பிறந்தவரே, அம்மி தந்தையுடன் பிறந்தவர்டா, சாச்சாவே என்ன தொழுகை நீங்க தொழுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார், மா ஆதிஹி ஸலாத்துல்லதி ஸல்லைத, நீங்க இந்த தொழுகை என்ன? ஃபகால, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல் அஸ்ரு வ ஹாதிஹி ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி குன்னா நுஸல்லி மாஹு. இது அஸர் தொழுகை. இந்த தொழுகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த நேரத்தில் நாங்கள் தொழுவோம். அதாவது நேர்வழி பெற்ற நேர்மையான ஆட்சியாளராக இருந்த ஒரு முக்கியமான தாபியான உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் அஸர் நேரத்துல தான் லுஹருடைய ஜமாத் நடத்தி இருக்கிறார். இது செய்திய புகாரியில 549வது செய்தியா பார்க்க. அவரே அப்படி செஞ்சாருண்டா மற்றவங்க எம்மாத்திரம் செய்திருப்பார்கள். எவ்வளவு தொழுகையில மாற்றம் நடந்திருக்கு. அதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுந்தாங்களே, தொழுகை இருக்குது ஆனா அதையும் பாலாக்க வேண்டிய முறையில பாலாக்கினீங்க. இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்துக்கு மட்டுமல்ல, பிறகு வரக்கூடிய அனைத்து உமராக்களும் ஆட்சியாளர்களும் இப்படித்தான் நேரத்தை பிற்படுத்தி தொழுது அந்த தொழுகையை மௌத்தாக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பிறகு ஆட்சியாளர்கள் வருவார்கள். கைஃப அன்த இதா கானத் அலைக உமராஹு யுஅখিরুன ஸலாத அன் வக்திஹா. நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்களுக்கு பிறகு சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், சில தலைவர்கள் வருவார்கள், அவர்கள் தொழுகையுடைய நேரத்தை தாமதப்படுத்துவார்கள். அவ் யுமீதுன ஸலாத அன் வக்திஹா, அல்லது தொழுகையை அதனுடைய வக்தில் இருந்து சாகடித்து விடுவார்கள். அதாவது மஹ்ரிப் நேரத்துல அஸர தொழுவாங்க, லொஹர் தொழுகையை அஸர் நேரத்துல தொழுவாங்க, அஸர் தொழுகையை மஹ்ரிப் நேரத்துல தொழுவாங்க, மஹ்ரிப் தொழுகையை இஷா நேரத்துல, வக்தே சாவடிப்பாங்களாம். கலா என்ற ஒரு தொழுகை இருக்குதா? இல்ல. தொழுகைக்கு ஆரம்ப இறுதி நேரம் இருக்குதா? இல்லையா? இருக்குது. அப்படி கணக்கு பண்ணாம தொழுகையுடைய வக்த முழுமையாக சாகடிக்கக்கூடிய தலைவர்கள் வருவார்கள். அப்படி வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டோன்னே, குல்து, நபித்தோழர் ஒருவர் சொல்கிறார், ஃபமா தஅமுர்னி, நீங்க என்ன கட்டளை போட்டுறீங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லி ஸலாத லிவக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்துக்கே தொழுங்க, பிற்படுத்தாதீங்க. ஃபைன் அஸ்ரத்தஹா மஅஹும், நீங்க சில நேரம் ஆட்சியாளர்களை சந்திக்க வேண்டிய, அவர்களை அடைய வேண்டிய நிலை வந்தால், தொழுவே வீட்டில் டைமுக்கு தொழுந்துருங்க. ஜமாத் நடக்கும், லுஹர் ஜமாத் அஸருக்கு தான் நடக்கும். நீங்க லுஹருடைய நேரத்திலே லுஹர் தொழுங்க. பிறகு அவர்களோடு சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போக வேண்டிய, நீங்க மஹ்ரிப்
அசர் தொலை நினைச்சு பள்ளிக்கு போறீங்க, அவங்க லொஹர் தொழுறாங்க, பல்ல சிக்கிட்டீங்க. அப்ப நீங்க அவர்களை அடைந்து கொண்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபஸல்லி, அவங்களோட சேர்ந்து தொழுதுக்கோங்க. ஃபஇன்னஹா லக நாஃபிலா, அது உங்களுக்கு உபரியான வணக்கமாக மாறிவிடும். தொழுகையை கலா செய்த தலைவர்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தில் உருவாகுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த செய்தியை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 1141வது செய்தி. அப்ப தொழுகையை மாற்ற வேண்டிய முறையில எல்லாம் என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. எப்ப? அப்ப இப்ப எப்படி செய்வாங்க, விளையாடி இருப்பாங்க. 1400 வருஷமா குர்ஆன் ஹதீஸ்ல விளக்கம் இல்லாம, குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்னன்னு தெரியாம, புகாரி மொழிபெயர்ப்பு என்னன்னு தெரியாம, இப்ப கூட புகாரி மொழிபெயர்ப்பு வந்து அந்த மொழிபெயர்ப்பை வாசிக்காம, ஹதீஸுகள்ல என்னென்னலாம் சொல்ல நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. உங்ககிட்ட எத்தனை புஸ்தகம் இது? 900 சொச்சம் புஸ்தகம் இது. எங்கிட்ட 1000க்கு மேல புஸ்தகம் இது. சரியா? அப்ப அத்தனை புத்தகங்கள் இருக்குது. அதுகளை வாசிக்காம, பார்க்காம, படிக்காம எங்களோட பாட்டுக்கு நாங்க இருந்தோம் என்று சொன்னா எங்களோட தொழுகைகள் என்ன செய்யப்படும்? பாலாகி விடும். அப்ப கவனமா இருக்கணும். தொழுகை விஷயத்துல நபி வழியை பேணணும். குர்ஆன் சுன்னால என்ன சொல்லப்பட்டுச்சு என்று நாங்க அறியணும். அதை அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த வகுப்பை நாங்க ஆரம்பிக்கிறோம். இதுல இன்ஷா அல்லாஹ் தொழுகையிட ஒவ்வொரு சட்டத்துக்கும் எப்படி தொழணும், என்ன மாதிரி தொழணும், எப்படி வுளூ செய்யணும், தண்ணீருடைய சட்டம் என்ன, தூய்மையுடைய சட்டம் என்ன, குளிப்பு கடமை என்றால் அந்த குளிப்பு கடமையினுடைய சட்டம் என்ன, எல்லாம் பேசிக்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ஆதாரங்களோட, அந்த ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிறகு அதை PDF ஆக நான் தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று ஆதாரம் இல்லாத ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் செய்யறதில்லை. இப்போ உதாரணமாக தண்ணி எடுக்கும் குள்ளத்தைன்னு ஒரு விஷயம் வரும். இந்த குள்ளத்தைன் எப்படி வந்துச்சு, அதில் மேட்டர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் ஆதாரமற்ற செய்திகள் என்னன்றதை பார்த்து அதில் நாங்கள் என்ன மாதிரி முடிவெடுக்கணும். அல்லது இஃப்திலாஃப் இருக்கு, இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் என்று 2 கருத்து வந்திருக்கு. அதில் சரியான கருத்து எது, 2க்கும் ஆதாரம் இருந்தால் எப்படி நாங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும் என்ற விஷயங்கள். அதே மாதிரி இன்னும் பல அந்த தொழுகையில் ஓதப்பட வேண்டிய ஔராதுகள், சரியான துஆக்கள், அதனுடைய ஆதாரங்கள், ஹதீஸ் எண்கள், உச்சரிப்புகள், அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை தொடர இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து தொழுகைக்கு திறவுகோலாக உழு செய்வதாக அந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட சட்டத்திலிருந்து, சுத்தம் சம்பந்தப்பட்ட சட்டத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக வாங்க, பயனுள்ளதாக அமையும். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட தொழுகை மற்ற அனைத்து நிறைய சட்டங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும். இதை தெரிஞ்சு கொண்டா 1 2 இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிய போகுது. அதான்ல இருந்து, இக்காமத்துல இருந்து, தொழுகையில ஓதுறதுல இருந்து, தொழுகையில அம்சங்கள்ல இருந்து, தண்ணீர் சம்பந்தப்பட்ட சட்டத்திலிருந்து எல்லாத்தையும் அறியக்கூடிய விதத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபிக்ஹ் வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெறும். உங்களுடைய பங்களிப்பை, வருகையை தொடர்ச்சியாக உறுதி செய்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல நீங்க பெறக்கூடிய கல்வியை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு, இறுதியில் இந்த தொடர்ல கடைசியில தொழுகை சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய விதத்தில் நாம் இந்த வகுப்பை நடத்த இருக்கிறோம். வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.